கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இதோ இன்றைக்கு நாம் காணப்போகும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இஸ்ரேலின் எண்ணெய் இயற்கை வளத்தை பற்றி மோசே கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. வேதாகமத்தில் உள்ள பல கோத்திர பிதாக்கள் தாங்கள் மரிக்கும் முன் தங்கள் சந்ததியாரை ஆசீர்வதித்து போனதாக அறிந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாம் தன் பிள்ளைக்கான ஈசாக்கும் இஸ்மவேலுக்கும் வெவ்வேறு ஆசீர்வாதங்கள் கொடுத்ததாய் பார்க்கிறோம். அதேபோல் ஈசாக்கு தன் குமாரனான ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். யாக்கோபு தன் 12 குமாரரையும் தனித்தனியாக ஆசீர்வதித்ததை நாம் வேதாகத்தில் வாசிக்கிறோம். அதேபோல மோசே மரிக்கும் முன் தான் 40வது வருஷம் நடத்தி வந்த 12 கோத்திர மக்களுக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்துவிட்டு போனார். அதில் ஆசேர் கோத்திரத்திற்கு அவர் கொடுத்து போன ஆசீர்வாதம் 3440 வருடங்களுக்கு பின் நமது தலைமுறையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மோசேக்கு பின் வந்த தலைவரான யோசுவா சீட்டு போட்டு இஸ்ரவேலின் மக்களின் 11 கோத்திரங்களுக்கு நாட்டை பகிர்ந்தார். அதில் 5ஆம் சீட்டு ஆசேர் கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுக்கு கிடைத்த நாட்டு எல்லையை யோசுவா 19ஆம் அதிகாரம் 24 - 31 வரை காண்கிறோம். இது சுமார் 70 மைல் நீளமும் 15 மைல் அகலமும் உள்ள கடற்கரை பகுதி. கர்மேலுக்கு தெற்கே சுமார் 10 மைல் தூரத்திலிருந்து தீர்வுக்கு வடக்கே சுமார் 15 மைல் வரையிலான பூமி. இப்பகுதியை சுதந்திரமாக பெற்ற ஆசேர் கோத்திரத்திற்கு மோசே கொடுத்த ஆசீர்வாதம் இதோ. கிமு 1451 உபாகமம் 33 24 25. ஆசேர் புத்திரர் பாக்கியம் உள்ளவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயினால் தோய்ப்பான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பெலனும் இருக்கும். இந்த ஆசீர்வாதம் நிறைவேறியது. சுற்றுலா பயணிகள் வரும் சிறிய நாடு. 1987ஆம் வருட கணக்கும்படி இஸ்ரேலின் 32,000 அறைகள் கொண்ட 308 நவீன வசதிகள் கொண்ட தங்கும் விடுதிகளில் இருந்தனவென்றும் 15 கோடி சுற்றுலா பயணிகள் வந்து போயினர் என்று தெரிகிறது. ஆகவே அங்கு மோட்டார் வாகன உபயோகம் அதிகம். இவைகளுக்கும் விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர்களுக்கும் பலவித தொழிற்சாலைகளுக்குமாக அதிக பெட்ரோலும் எண்ணெயும் தேவைப்படும். இஸ்ரேலில் பல இடங்களில் சோதனை செய்தும் கணிசமான எண்ணெய் கிடைக்கவில்லை. ஆகவே எண்ணெய்களை ஏற்றுமதி செய்யும் அரபு நாடுகளை நம்பி ஜீவித்துக் கொண்டிருந்தது. 1967இல் தான் பிடித்த சீனாய் தீபகற்பகத்தில் எண்ணெய் வள தேவைகளை பூர்த்தி செய்தது. 1973 நவம்பர் 28ஆம் தேதி அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எண்ணெயை ஏற்றுமதி செய்வதை தடை செய்தன. 1979இல் எகிப்துடன் ஏற்பட்ட சமாதான ஒப்பந்தத்தின்படி சீனா எண்ணெய் கிணறுகளை எகிப்துக்கு கொடுத்துவிட வேண்டியதாயிற்று. என்றாலும் எகிப்து நியாயமான விலையில் சீனாயிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் இஸ்ரேலுக்கு விற்க ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் இஸ்ரேல் தன் எல்லைக்குள் எண்ணெய் வளத்தை தேட ஆரம்பித்தது. அப்பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் ஏதாவது துப்பு கிடைக்குமா என்று தேடிய பொழுது மோசே ஆசேர் கோத்திரத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம் உபாகமம் 33:24 கிடைத்தது. அதன் பிரகாரம் தற்காலத்து ஹெய்பா நகரத்திற்கு அருகிலுள்ள கடற்கரை பகுதியில் சோதனை செய்து கிணறு தோண்டியதில் இஸ்ரேல் நாட்டிற்கு வேண்டிய எண்ணெயில் 1/5 பாகம் இதுவரை அங்கிருந்து கிடைத்திருக்கிறது. இன்னும் அதிக எண்ணெய் எடுக்க வாய்ப்பு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றனர். சமீபத்தில் மத்திய தரைக்கடலின் இஸ்ரேலிய எல்லைக்குள் 1 பில்லியன் அதாவது 1 லட்சம் கோடி பீப்பா எண்ணெய் 17,000 அடி ஆழத்தில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கிணறுகள் தோண்டும் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக ஆசேர் தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்ற முன்னறிவிப்பு அத்தேசத்தில் கால்களுக்கு கீழ் பூமிக்கடியில் கிடைக்கும் எண்ணெயின் மூலம் 3440 ஆண்டுகளுக்கு பின் நிறைவேறியிருக்கிறது. உபாகமம் 33:24ஆம் வசனத்தில் இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும் என்ற முன்னறிவிப்பு இன்னும் நிறைவேறவில்லை. ஆசேர் கோத்திரத்திற்கு பிரித்து கொடுக்கப்பட்ட பிரதேசங்கள் சிலதில் மிகுதியான பாகம் தற்காலத்து லீபனான் நாட்டில் அடங்கியிருக்கிறது. சுமார் 15 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் காரணமாக தன் கனி வளங்களை ஆராய்ந்தறியும் நிலைமையில் லீபனான் நாடு இல்லை. வேத வாக்கியங்களின்படி அப்பகுதியில் இஸ்ரேல் நாட்டோடு சேரும் காலம் வரும்பொழுது இம்முன்னறிவிப்பின் நிறைவேறுதலை பற்றி தெளிவாய் தெரியும். இன்னும் வருகிற நாட்களில் அநேக நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை நாம் காணலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.